Hey guys, hope you're doing well and once again welcome back to my YouTube channel. This is Chintraj talking to you. Friends, in this lesson you are going to learn how to use I am busy in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Yes, let's get started. So before let's get started, if you are new to the channel, please do subscribe to the channel and also press the bell icon for new updates. So இன்னைக்கு இந்த வீடியோல I am busy அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸை எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So I am busy அப்படினா இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு செயல்ல பிஸியா இருக்கறேன்னு சொல்லி நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் பேசுறோம். நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கற? நான் வந்து சமைக்கிறதுல பிஸியா இருக்கறேன். நான் வந்து சாங்ஸ் கேட்கிறதுல பிஸியா இருக்கறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வந்து தூங்குறதுல பிஸியா இருக்கறேன். நான் வந்து சாப்பிடுறதுல பிஸியா இருக்கறேன். நான் வந்து படிக்கிறதுல பிஸியா இருக்கறேன். நான் வந்து விளையாடுறதுல பிஸியா இருக்கறேன். இன்னும் கிரிக்கெட் விளையாடுறதுல பிஸியா இருக்கறேன். சோ இந்த மாதிரி தமிழ்ல டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல நான் பிஸியா இருக்கறேன்னு சொல்லி நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியான சென்டென்ஸை இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக தான் I am busy அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஸ்டோரி. ஓகே, சோ இதுல வந்து 3 டென்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சர், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சரை நம்ம கிளியரா பார்க்க போறோம். தென் அதுல எப்படி வந்து क्वेश्चंस கேக்குறது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படினு சொல்லி ஒன் பை ஒன்னா டீடைலா பார்க்க போறோம். So this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So நான் பிஸியா வந்து சமைச்சிட்டு இருக்கேன், நான் வந்து பிஸியா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படிங்கறதா. ஓகே, I am busy. In present tense, first you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it. Name any boy name or any girl name. Kavi or Pavi. Okay. Plus am or is according to the subject. Subject I comes means you need to write am auxiliary verb. Subjects he, she, it. If these come you need to write is auxiliary verb. Subjects you, we, they. If these come you need to write or auxiliary verb. Okay. Plus busy plus verb plus ing. Verb plus ing we call gerund. Okay, plus other words. So once again, subject plus am, is, or according to the subject plus busy plus verb plus ing plus other words. Very simple, isn't it? Yes. So past tense, subject plus was or were according to the subject. Subjects I, he, she, it, Kavi or Pavi. I mean any boy name or any girl name. If these come, you need to write was. We, you, they. If these come, you need to write were. Okay, was or were according to the subject plus busy plus verb plus ing plus other words. In future tense, subject plus will be. Very simple. இதெல்லாம் வந்து was, were and is are confused ஆகுது. Future tense ல subject plus will be plus busy plus verb plus ing. Very simple, isn't it? So உங்களை நான் கன்ஃபியூஸே பண்ணல. So எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. am or is இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணும், was, were எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணும், will be எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வேகமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, I am busy cooking food. Yes, நான் வந்து இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் உள்ள வரான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கற? I am busy cooking food. Don't disturb. நான் வந்து தொந்தரவு பண்ணாத. நான் வந்து பிஸியா இருக்கேன் சமைக்கிறதுல. அதாவது குக்கிங் ஃபுட் சமைக்கிறதுல நான் பிஸியா இருக்கேன். நான் டிஸ்டர்ப் பண்ணாத. I am busy cooking food. I am busy cooking food. இங்க சப்ஜெக்ட் வந்து I வந்ததனால I am யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, I am busy cooking food. நீங்க வந்து சமைக்கிறதுல பிஸியா இருக்கீங்க அப்படினா you are busy cooking food. அவன் வந்து சமைக்கிறதுல பிஸியா இருக்கான் அப்படினா அவன் வந்துட்டாலே அவன் அப்படினாலே he, so he வந்துட்டாலே is யூஸ் பண்ணிக்கணும். He is busy cooking food. She is busy cooking food. They are busy cooking food. So இந்த மாதிரி நீங்க subject then auxiliary verb இதெல்லாம் மாத்தி மாத்தி சேஞ்ச் பண்ணி நீங்க own sentences நிறைய மேக் பண்ணனும். ஓகே, then verb plus ing. I am busy playing cricket. I am busy playing carom. I am busy watching TV. I am busy eating. So இந்த மாதிரி verb plus ing நீங்க சேஞ்ச் பண்ணனும். ஓகே, and second one in our list is he is busy talking to his friend. டேய் எங்கடா அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஃப்ரெண்டோட பிஸியா பேசிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டோட பிஸியா பேசிட்டு இருக்கான். அவன் பிஸியா பேசிட்டு இருக்கான். சோ பிஸி வந்துருச்சா? he is அவன் அப்படினா he யூஸ் பண்ணிக்கணும். he வந்து is யூஸ் பண்ணிக்கணும். he is busy talking to his friend. his friend அப்படினா அவனுடைய friend or அவருடைய friend. he is busy talking to his friend. அவனோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கான். he is busy talking to his friend. he is busy talking to his friend. and question கேக்குறதுக்கு சப்ஜெக்ட்டையும் இந்த auxiliary verbs அதாவது helping verbs நீங்க place change பண்ண போதும். ஓகே, அதாவது auxiliary verb before ஆகும், சப்ஜெக்ட் ஆஃப்டர் ஆகும் எழுதுனீங்கன்னா क्वेश्चंस வந்து ஈஸியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். are you busy playing cricket? நான் கேக்குறேன். டேய் இப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? I am busy playing cricket அப்படினு நான் சொல்லிட்டான். அவன் வந்து கிரிக்கெட் விளையாட பிஸியா இருக்கான். மறுபடியும் ஒரு தடவை கேட்போம், ஏய் நீ கிரிக்கெட் விளையாடுறதுல பிஸியா இருக்கறியா?
கிரிக்கெட்ல பிஸியாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, இது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப முன்னாடி எடுத்துட்டு வந்துடணும். ஓகே, ஆர் யூ பிஸி பிளேயிங் கிரிக்கெட்? ஆர் யூ பிஸி பிளேயிங் கிரிக்கெட்? ஆர் யூ பிஸி பிளேயிங் கிரிக்கெட்? நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுல பிஸியாக இருக்கிறீங்களா? இதே இங்கே யூ வந்ததுனால ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹீ ஷீ இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ஆக்சுவல் வெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஓகே, and fourth one, I was busy teaching my friends. Okay, I was busy teaching my students, not friends. I was busy teaching my students. நான் வந்து பிஸியா இருந்தேன். was வந்துட்டாலே past tense, so இருந்தேன். I was busy, நான் வந்து பிஸியா இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? teaching my students, என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பிஸியா என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து என்னோட ஃபோனை வந்து நான் அட்டன் பண்ண முடியல. இப்படி எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஐ வாஸ் பிஸி டீச்சிங் மை ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஐ வாஸ் பிஸி டீச்சிங் மை ஸ்டூடண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேக்குறோம். அதுலயும் ஆக்ஸிலரி வெர்ப் எடுத்துட்டு வந்துடணும். ஓகே, நீங்க எத்தனை क्वेश्चंस கேக்குறதா இருந்தாலும் ஆக்ஸிலரி வெர்ப் பிஃபோர் ஆவும் சப்ஜெக்ட் ஆஃப்டர் ஆவும் போட்டு ஈஸியா நீங்க क्वेश्चंस மேக் பண்ணிக்கலாம். ஓகே, were you வந்ததனால were யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, were you busy watching TV? were you busy watching TV? நீ வந்து டிவி பார்க்கறதுல பிஸியா இருந்தீங்களா? இருந்தியா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் were was வந்துட்டாலே பாஸ்ட் டென்ஸ். ஸோ இருந்தியா இருந்தீங்களா இந்த மாதிரியான இடத்துல நீங்க was were அப்படிங்கிறத பிஃபோரை போட்டு சப்ஜெக்ட் ஆஃப்டர் போட்டு சப்ஜெக்டை பொறுத்து தான் இது நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் தென் verb plus ing சேஞ்ச் பண்ணி எவ்வளோ சென்டென்சஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல நான் சென்டென்ஸே மேக் பண்ணல. ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து ஐ. ஓகே, நான் வந்து நாளைக்கு சமைத்து கொண்டு இருப்பேன். நாளைக்கு நான் பிஸியாக சமைச்சிட்டு இருப்பேன். நான் வந்து நாளைக்கு பிஸியாக சமைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐ வந்துச்சு அப்படின்னா வில் பி யூஸ் பண்ணிக்கணும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான். ஐ வில் பி பிஸி குக்கிங் ஃபுட். ஓகே, அவ்வளோதான். ஐ வில் பி பிஸி குக்கிங் ஃபுட். நான் வந்து சமைக்கிறதுல பிஸியாக இருப்பேன். என்னால் எல்லாம் எனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு பிளான் வந்து போட்டு நம்மளோட ஃப்ரெண்டு கூப்பிட்டா கூட நம்ம கிளியராக சொல்லுவோம். ஸோ I hope this lesson was very useful to you. If you like this lesson, click the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.